உண்மையை சொல்லுங்க, நீங்க மணி பர்பஸுக்கு தான் இந்த இவெண்ட்டை செய்றீங்க. ஹலோ மை டியர் ஃபேம், திஸ் இஸ் விஜே ஃபஸ்மி. ஸோ இன்றைக்கு நான் யாரை மீட் பண்ண வந்திருக்கிறேன்டா, ஸ்டைலிஷ் மூவி சலூனோட ஃபவுண்டரை தான். ஸோ அவங்கள மீட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஹாய் சிஸ்டர், ஹாய். Hi bro, I'm fine. ஓகே சிஸ்டர், ஸோ இந்த ஸ்டைலிஷ் மூவி சலூன் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2012ல சலூன் போட்டது. அப்பதான் அதுக்கு முன்னுக்கு இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை தொடங்குறதுக்கு ரீசன் என்ன? இது தொடங்குறதுக்கு வந்து என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். இந்த ஃபீல்டுக்கு எனக்கு ஆசை, அதனால இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தது. 2012லேருந்து 2024 மட்டும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறீங்க? அதாவது நான் முந்தி சலூன் போட்டேன், அதுக்கப்புறம் அகாடமி வந்து ஒரு 6 இயர்ஸ் மாதிரி தான் அகாடமியை நான் வந்து பண்ணிக்கிட்டு போகிறது. இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து நாங்கள் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறோம். இந்தியன் ஆர்டிஸ்ட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லி பண்ண வேணுமென்றதுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவில் நாங்கள் 2022ல் ப்ரைடல் ஷோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஆலியா மனசவங்களை கூப்பிட்டு, செகண்ட் டைம் வந்து திரவியம், ஸ்வாதி கொண்டேன், கலா மாஸ்டர், ஷாய் சக்தி அவங்கள இந்த தடவை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எங்களோட ஷோ வந்து இருக்குது. அது போக என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து நான் வேறையா அகாடமியில் நான் படித்து கொடுத்து அவங்களும் வந்து முன்னுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் செஞ்சு கொண்டு வரப்போல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துப்பீங்க, சரியா? நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது 1-2 சொல்லலாம் ப்ரோ, ஷோர்ட்லேயே சொல்லுறேன். நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் 2 பேருமே ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். ஆனால் அதை பார்த்து நாங்கள் வந்து எப்பயுமே பொறாமப்படக்கூடாது, போட்டி இருக்க வேணும். போட்டி இருந்தால் வந்து தான் எங்களுக்கும் வந்து அது பண்ணுறதுக்கு ஆசை. இப்போ அவங்களுக்கு பார்க்க நாங்கள் கொஞ்சம் பண்ணணும், அது ஓகே. ஆனால் வந்து இப்போ உள்ள ஃபீல்டில் வந்து நிறைய வந்து பொறாமை, நிறைய என்ன சொல்ல, எங்களோடய நல்ல பேசுகிறாங்க, அங்கிட்டு போயிட்டு இன்னொரு பேச்சு பேசுகிறாங்க, நிறைய இதே மாதிரி. இப்போ இந்த ஃபீல்டு வந்து என்ன இது எப்படி சொல்லி முடிக்கேன்னே எனக்கு விளங்குதில்ல. அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸில் தான் இது வந்து இந்த நிறைய ப்ராப்ளமில் தான் இது வந்து இப்போ போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் நான் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன போஸ்ட் போடுறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதை நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு தான் நாளைக்கு நான் என்ன பண்ணணும், அதோடு தான் என்னோட அச்சீவ்மெண்ட் போய்கிட்டு கொண்டே இருக்குது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ஈவெண்ட் ஒன்று செய்ய போகிறேன்னு இப்போ சொன்னீங்க. அது என்ன மாதிரியான ஈவெண்ட், எவ்வளோ பெரிய ஈவெண்ட்? அது வந்து கிராண்ட் பிரைடல் காம்படிஷன் அண்ட் அவார்டிங் செரமனி 2024. அது கொலம்பில் நடக்குது. அதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்களும் கேபி பாலா அவங்களையும் நான் வந்து கூப்பிட்டுருக்கிறேன். அதே போல் இன்னும் இந்தியாவிலேருந்து சீஃப் கெஸ்ட் வராங்க, ஸ்ரீலங்காலையும் கெஸ்ட் அண்ட் சீஃப் கெஸ்ட் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ நான் வந்து ஒரு கேள்வி உண்டு, ஃப்ராங்காக கேட்குறேன், நீங்கள் ஃப்ராங்காக பதில் தாங்க. ஓகே. நீங்கள் வந்து இதை மணி பர்பஸில் செய்கிறீங்க இல்லாட்டி டேலண்ட் பேஸ் பண்ணியாக செய்கிறீங்க? ப்ரோ, நாங்கள் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்களுக்கும் பாலக்கும் இன்னும் வார பர்சனுக்கு நம்ம கேஷ் கொடுத்தது இந்தியாவிலேருந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறோம். இந்த கொடுக்குற மணியில் வந்து எங்களுக்கு ஒரு பர்சன்கிட்ட நாங்கள் ஒரு பேமெண்ட் ஒன்று நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஆட் பண்ணினதுக்கு வந்து இது அவங்களுக்கு கூட இந்த ஃபுல் பேமெண்ட்டு கொடுக்க முடியுமா, அப்படி ஒரு இதை வந்து எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் செட், நான் வந்து பண்ணுறதை நல்லா பண்ண வேணும். அதே போல் அவங்களோட சில பேர்சனுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை அவங்களுக்கு வெளியே கொண்டு வர எப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. அதுக்காக வேண்டி தான் நான் சீஃப் கெஸ்ட்டை இந்தியன் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, இங்கே உள்ள ஸ்ரீலங்கா கெஸ்ட்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது வாய்ப்பு ஒன்று கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சு தான் இதை வந்து நான் வந்து பண்ணிக்கொண்டே இருக்கேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இது மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து அது சொல்கிறேன் வந்து வளர்ந்து கொண்டு வரவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய டேலண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை போராடுறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ கைஸ், இவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் நாமினேஷன்ஸ் திறந்திக்கு. ஸோ செப்டம்பர் 17th தான் நடக்க போகுது. ஸோ see you at there guys. So bye.